ஜாய் கிருசெல்லா மற்றும் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு இடையான பிரச்சனை வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப வளம் வந்துட்டுருக்க இந்த நிலையில் இப்போ வந்து கோர்ட் வந்து ஜாய் கிருசெல்லாவுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறதையும் மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து டிஎன்ஏ டெஸ்ட்டில் என்ன ஃப்ராடுத்தனம் பண்ணினாரு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சிபி ட்ரெண்டிங்க்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜாய் கிருசெல்லா மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்கள பற்றி நல்லாவே தெரியும். மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படிங்கிறவரும் ஒரு செலிபிரிட்டி செஃப் அப்படிங்கிறவரும் நமக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் குக் வித் கோமாளியில் ஜட்ஜாகவும் இருந்துட்டு வந்தார். அதுக்கப்புறம் இந்த இஷ்யூ அப்புறமேல அவரே அதிலிருந்து விலகிட்டார். மாதம்பட்டி ரங்கராஜ் மற்றும் ஜாய் கிருசெல்லா மாதம்பட்டி ரங்கராஜுக்கு வந்து ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு. அவங்க ஒய்ஃப் பேர் ஸ்ருதி ரங்கராஜ். அவங்க வந்து ஒரு அட்வொகேட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். ஆல்ரெடி அவங்களுக்கு 2 பசங்க இருக்கிறாங்க. அவர் வந்து ஜாய் கிருசெல்லா கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததுனால அவங்க ப்ரெக்னென்ட் ஆகி இப்போ ராகா ரங்கராஜ் அப்படிங்கிற ஒரு பேபி பாய் பிறந்திருக்கு. அதுக்கு அவர் மாதம்பட்டி ரங்கராஜ் தான் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜாய் கிருசெல்லா வந்து மகளிர் ஆணையத்தில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி மற்றும் மாதம்பட்டி ரங்கராஜ் 2 பேருமே எதிர்த்தரப்பு வாதத்தை ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸ் இப்போ நீடிச்சிட்டு இருக்கிற நிலைமையில் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாய் கிருசெல்லா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அது எடுத்தாலும் மேபி அதில் ஏதாவது அவர் வந்து பண்ணிடுவார், ஏமாத்திடுவார் அப்படின்னு சொல்லிட்டும் அவங்க வந்து பயப்பட்டு மீடியாவுக்கு வந்து நிறைய நியூஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இப்போ பக்கமாக நடந்த ஒரு ஃபங்க்ஷனில் ஸ்ருதி ரங்கராஜ் மற்றும் மாதம்பட்டி ரங்கராஜ் 2 பேருமே சேர்ந்து கலந்துக்கிட்டாங்க. அதை வந்து பார்த்துட்டு ஜாய் கிருசெல்லா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்ருதி ரங்கராஜ் வந்து ஒரு போட்ட ட்விட்டுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்னும் ஸ்ருதியும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாதம்பட்டி அவர் கையில் இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. பட் இதெல்லாம் ஒரு பொய். பிகாஸ் என்னைக்கு எனக்கு ஒரு பேபி பாய் பிறந்து அதுக்கு அவர் தான் அப்பா அப்படின்னு முடிவாச்சோ அதுலேருந்தே அவர் மனசாட்சிக்கு தெரியும் மாதம்பட்டி ரங்கராஜ் தான் அவரோட அந்த குழந்தைக்கு அப்பா. அது மட்டும் இல்லாமல் அவர் என் கூட இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஸ்ருதி ரங்கராஜ் இதுக்கு ஆப்போசிட்டாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கனவு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் இந்த ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது எந்த லெவலுக்கு போனாலும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கோர்ட் வந்து ஜாய் கிருசெல்லாவுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தாராளமாக மாதம்பட்டி ரங்கராஜ் அவரோட பேரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், என்னுடைய பேரை யூஸ் பண்ணுறதுனால என் கம்பெனிக்கு பலத்த நஷ்டம் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு மாதம்பட்டி ரங்கராஜ் ஃபைல் பண்ண கேஸை தள்ளுபடி பண்ணி ஜாய் கிருசெல்லாவுக்கு ஆதரவாக கோர்ட் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இது என்னுடைய முதல் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஜாய் கிருசெல்லா ஹாப்பியாக அதை மீடியா முன்னாடி சொல்லியிருக்காங்க. டிஎன்ஏ டெஸ்ட் வந்து December 12 வந்து அதனுடைய முடிவு வந்துடும். அதுக்கப்புறமேல இந்த கேஸோட ஃபர்தராக டீட்டெயில்ஸை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம்.